வாங்க நம்ம எலக்ட்ரிக் பைக்கை பற்றி ஒரு ரவுண்டு போவோம். நானும் ஒரு எலக்ட்ரிக்கல் பைக்கு வாங்கினேன் கடந்த 2 வருஷத்துக்கு முன்பு. அந்த பைக்கோட காஸ்ட்டு பார்த்திங்கன்னா 1,65,000 அது டிவிஎஸோட ஐக்யூப்ங்கிற எஸ் வேரியண்ட். அந்த பைக் நன்றாக தான் ஓடிட்டுருந்துச்சு. ஒரு 4000 கிலோமீட்டருக்கு ஒரு முறை வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸும் செய்யணும். அதையும் செஞ்சுட்டு தான் இருந்தேன். இதுக்காக நம்ம சர்வீஸ் சென்டருக்கு எடுத்துகிட்டு போனோம்னா வண்டி என்ட்ரி போடுறக்கே 3/4 மணி நேரம் வெயிட் பண்ணணும். அதாவது அந்த சர்வீஸ் கார்டுன்னு சொல்கிறாங்க அதை. அதுக்கப்புறம் வண்டியை சரி அதுவும் 3/4 மணி நேரம் வெயிட் பண்ணி கார்டு போட்டுட்டு வந்தோம்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, சர்வீஸ் முடிக்கிறதுக்கு 2 அல்லது 3 நாள் ஆகும், அதுக்கப்புறம் நாங்கள் கால் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. சரி அப்படின்னா அது வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம பெட்ரோல் வண்டியை தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கணும். சரி இதுக்கு வேறு அப்படின்னு சரின்னா அதையும் யூஸ் பண்ணியாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா 50,000 கிலோமீட்டர் ஓட்டுறதுக்குள்ளே வண்டி 2 தடவை நின்றும் போச்சு. அதுக்கு சரி பண்ணுறதுக்கு நம்ம ஆட்டோவை பிடிச்சா ஆட்டோவில் ஏற்றி அந்த சர்வீஸ் சென்டருக்கு கொண்டு போகணும். அதில் அங்கே கொண்டுட்டு போனால் அவங்க என்னங்கிறாங்க, 53,000 கிலோமீட்டர் வந்து ஓடிருச்சு, இதனால் வந்து பேட்ரி ஃபெயிலியரும் ஆயிடுச்சு சரி அப்படின்னாங்க. சரி நம்ம தான் வாரண்டி இருக்குமே பேட்ரிக்கு, சரி எக்ஸ்சேஞ்ச் இது வாரண்டி கிளைம் பண்ணிக்கலான்னு பார்த்தா அது என்னங்கிறாங்க, ஒன்று 50,000 கிலோமீட்ரு அல்லது 3 வருஷத்துக்குள்ளே பேட்ரி வந்து வாரண்டி இருக்குது, இல்லைன்னா உங்களுக்கு வாரண்டி முடிஞ்சிருச்சு அப்படின்ட்டாங்க. சரி இது வேறையா அப்படின்ட்டு அதுக்கு எவ்வளவு தான் பேட்ரி மாற்றுறதுக்கு எவ்வளவு காஸ்ட்டு அப்படின்னு கேட்டால் அது ஒரு 30,000 ஆகும் அப்படின்னாங்க. சரி அதையும் கொடுத்து அந்த 30,000 ஒரு பேட்ரி மாற்றியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இன்னொரு பேட்ரியும் வந்து கண்டிஷனில் தான் இருக்குது, அதையும் சீக்கிரம் மாற்றணும் அப்படிங்கிறாங்க. சரிடா இது நல்ல வேலை தான் அப்படின்ட்டு நான் நினச்சிட்டு இருந்தேன். இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, 53,000 கிலோமீட்டர் தூரம் வந்து நம்ம ஒரு எலக்ட்ரிக் பைக்கில் ஓட்டுறதுக்கு நமக்கு செலவு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2,00,000 செலவாகிருக்குது. இதுக்கு 10,000 கிலோமீட்டருக்கு ஒரு முறை டயரும் மாற்றணும். இதெல்லாம் நம்ம கணக்குலேயே எடுத்துக்கல. அதாவது பார்த்திங்கன்னா ஒரு கிலோமீட்டருக்கு எவ்வளோ ஆகுது அப்படின்னா ரூ. 3.12 ஒரு ஆட்ட செலவாகுது. இது தவிர நம்மளுக்கு சர்வீஸு கம்பெனி சர்வீஸு வந்து காலத்தில் பெட்ரோல் பைக்குக்கே பார்த்திங்கன்னா 7,000 வந்து பெட்ரோல் போட்டிருக்கலாம், அவ்வளோதான் வந்தது. இப்போ எலக்ட்ரிக் பைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோமீட்டருக்கு ரூ. 3.12 செலவாகிருக்குதே தவிர நமக்கு லாபம்னு பார்த்தா இதில் என்ன இருக்குது, ஒன்றும் இல்லை. சரி அப்படி தான் என்ன லாபம்னு சர்வீஸ் சென்டர் ஆளுகிட்டே கேட்டால் அவங்க என்னங்கிறாங்க, எலக்ட்ரிக் பைக் ஓட்டுனா செலவு குறைவுன்னு யார் சொன்னது, சுற்றுச்சூழல் பாதுகாப்பாக இருக்கணும்னு தான் எலக்ட்ரிக் பைக்கு வந்து தயாரிச்சிருக்காங்க, நீங்கள் தவறாக கணக்கு போட்டிருக்கிறீங்க அப்படிங்கிறாங்க. என்னடா இது இப்போ வம்பா போச்சு அப்படின்ட்டு சரி இது நானும் ஒன்றும் பேசுகிறக்கே வழிக்கில்லை. சரி பெட்ரோல் வாங்கினத்துக்கு எங்கே போய் நம்ம ஒரு ஃபெயிலியர் ஆனாலும் நம்ம வந்து யாரோ ஒருத்தர் பக்கத்தில் இருக்கிற மெக்கானிக்கை கூப்பிட்டு அது சரி செஞ்சுக்கலாம். ஆனால் எலக்ட்ரிக்கல் பைக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிப்பேர் ஆகிட்டா சர்வீஸ் சென்டருக்கு தூக்கி தலையில் வச்சுட்டு தான் போகணும். அதுக்கு நம்ம தான் அந்த தலையில் வச்சுட்டு போகிறதுக்கு நம்ம காசு கொடுத்து நம்ம சரி பண்ணிக்கணும். இது என்னடா இது அப்படின்னு நம்மளும் எல்லாம் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் வாங்கின காசுக்கு எலக்ட்ரிக்கல் பைக்கு நல்ல முறையில் நம்ம பேட்டரியை பராமரித்து வச்சுமே ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இதில் எப்படி நம்ம அந்த இதை சரி கட்டுறது? எலக்ட்ரிக்கல் பைக்கு பார்த்திங்கன்னா எத்தனாயிரம் ரூபாய்க்கு வாங்கினோமோ அத்தனை கிலோமீட்ரு ஓடினா தான் நம்மளுக்கு சக்ஸஸ்ஸு, இல்லைன்னா ஃபெயிலியர் தான். ஆக மொத்தத்தில் நம்ம எலக்ட்ரிக்கல் வாங்கின நண்பர்களே, நீங்கள் எது மிச்சம் பண்ணுறதுக்காக இந்த எலக்ட்ரிக்கல் பைக்கு வரல, நம்ம சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறதுக்கு தான் வந்திருக்குது. ஆக செலவை குறைக்கிறோம்னு இந்த பண்டிகை வாங்கினோம்னா தலையில் துண்டாக போட்டுக்கிட்டு தான் போகணும். நானும் பாருங்கள் எப்படி ஆட்டோவில் ஏற்றி நிறுத்தியிருக்கிறேன்னு. நீங்களும் உங்கள் கமெண்ட்டை ஆட் பண்ணுங்கள். வாங்கும்போது திங்க் பண்ணி வாங்குங்க. நன்றி.